சர்வதேச அங்கீகாரத்துடன் கூடிய ஆய்வுக்கூடம் ஒன்றை நிறுவுவதற்காக அமெரிக்க STE மெடிக்கல் மற்றும் இலங்கை உயிரி தொழில்நுட்ப நிறுவனத்துக்கிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று காலை கைச்செதறப்பட்டது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் அமெரிக்காவின் STE மெடிக்கல் சார்பில் அதன் ஸ்தாபகர் பேராசிரியர் ஹான்ஸ் கிரேஸ்டேட் மற்றும் இலங்கை உயிரி தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைவர் பேராசிரியர் சமித ஹெட்டிகே மற்றும் பிரதம நிறைவேற்று அதிகாரி அமாலி ரணசிங்க ஆகியோர் கையெழுத்திட்டனர். இலங்கையில் சுகாதாரம், விவசாயம், அழகு சாதன பொருட்கள், ஆயுர்வேதம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் இறக்குமதி ஏற்றுமதி துறைகளிலும் பரிசோதனை செய்வதற்கு சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஆய்வகங்களின் திறனை அதிகரிப்பதற்கான நீண்டகால தேவை காணப்படுகின்றது. நாடளாவிய ரீதியில் உள்ள ஆய்வகங்களுடன் இணைந்து பிரதான ஆய்வகமாக செயற்பட்டு பல்வேறு துறைகளில் பொருட்கள், சேவைகளின் தரத்தை குறித்த ஆய்வகத்தின் ஊடாக உறுதி செய்வதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை நவீன போதைப்பொருள் கலவைகளை அடையாளம் காண்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற உபகரணம் ஒன்றை அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு தேசிய சபைக்கு இன்று அன்பளிப்பு செய்தது. இந்த உபகரணத்தின் பெறுமதி சுமார் 40 மில்லியன் ரூபாவாகும். This donation of the Radian ASAP direct mass detector. இலங்கை, நேபாளம், பங்களாதேஷ், மாலைத்தீவுகள் ஆகிய நாடுகளின் தடயவியல் பகுப்பாய்வு வசதிகளை மேம்படுத்தும் திட்டத்தின் முதற்கட்டமாக ரேடியன்ட் ASAP எனப்படும் இந்த உபகரணம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த உபகரணத்தினால் குறித்த நாடுகளுக்கு சிந்தட்டிக் போதைப் பொருள் ஊடாக விடுக்கப்படும் சவால்களை எதிர்கொள்வதற்கு சிறந்த ஆற்றல் கிடைக்கும். இந்த உபகரணத்தை பயன்படுத்தி மிகவும் குறைவான மாதிரிகளை கொண்டு சிறந்த முடிவுகளை பெற முடியும் என்பதால் இது தடயவியல் செயற்பாட்டிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும். இதன் மூலம் மிகவும் இலகுவாக போதைப் பொருட்களை அடையாளம் காண்பதற்கு வாய்ப்பு கிடைக்கும். Environmental integrity, pharmaceutical drug formulations, among others. With this equipment, Sri Lanka. இந்த உபகரணம் கிடைத்ததால் இலங்கை மற்றும் பிராந்தியத்தில் உள்ள ஏனைய நாடுகளுக்கு சட்டவிரோதமாக போதைப் பொருட்கள் நாடுகளின் எல்லைகளூடாக கடத்தப்படும் சவால்களை சிறப்பாக எதிர்கொள்ள முடியும். இந்த போதைப் பொருட்களுக்கு இடையே ஃபென்டனில் முக்கியமானது. இத்தகைய போதைப் பொருளை விரைந்து அடையாளம் காண்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இந்த தொழில்நுட்பம் ஊடாக விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு பெறுவதன் மூலம் சாட்சியங்களை அடிப்படையாக கொண்ட வழக்கு விசாரணைகளுக்கு உதவியை பெற முடியும். இதன் மூலம் பெறப்படுகின்ற சாட்சியங்கள் ஊடாக குற்றவாளிகளுக்கு எதிராக உரிய தண்டனைகளை வழங்க முடியும் என்பதுடன் இதனூடாக சட்டவாட்சி உறுதியாகும். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கனடா மற்றும் சீனாவுக்கு தீர்வு வரியை விதித்த சந்தர்ப்பத்தில் குறித்த நாடுகளூடாக அமெரிக்காவுக்கு கடத்தப்படுகின்ற ஃபென்டினல் போதைப் பொருளை தடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியிருந்தார். ஃபென்டினல் போதைப் பொருள் நாட்டுக்கு கொண்டுவரப்படுவதை தடுப்பதற்கு டிரம்ப் நிர்வாகம் ஏற்கனவே பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. போதைப்பொருள் கலவைகளை அடையாளம் காண்பதற்கான உபகரணத்தை பொறுப்பேற்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட பிரதி அமைச்சர் சுனில் வடகல போதைப்பொருள் கடத்தலை ஒழிப்பதற்கு நாட்டின் ஆளும் தரப்பினர் கொண்டுள்ள அர்ப்பணிப்பை விளக்கினார். அரசியல் அதிகாரத்தில் உள்ள நாம் எவரும் இந்த போதைப் பொருள் கடத்தல் மற்றும் போதைப் பொருள் பயன்பாட்டில் எவ்வித தலையீட்டினையும் செய்வதில்லை. இதற்கு முன்னர் இருந்த அரசியல்வாதிகள் இதனை கையாண்டனர். ஆனால் நாம் அந்த அரசியல் கலாச்சாரத்தை உண்மையில் மாற்றியுள்ளோம்.